உயிரிழந்த 3 வயது பெண் குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு அலைந்து திரிந்த தாயிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே ஆடூர் கிராமத்தைச் சேர்ந்த பாலமுருகன் பச்சம்மாள் தம்பதிக்கு 4 குழந்தைகள் உள்ளனர். ஒரு மாதத்திற்கு முன் கணவரிடம் கோபித்துக் கொண்டு 3 குழந்தைகளுடன் பச்சையம்மாள் வெளியேறியுள்ளார். தனது உறவினரான ஜீவா என்பவருடன் சென்ற பச்சையம்மாளை பாலமுருகன் குடும்பத்தினர் தொடர்ந்து தேடி வந்துள்ளனர். இந்நிலையில் கடலூர் உழவர் சந்தை அருகே 3 வயது குழந்தையின் சடலத்தை கையில் வைத்துக் கொண்டு பச்சையம்மாள் மற்ற குழந்தைகளை பிடித்தபடி அலைந்து திரிந்துள்ளார். பச்சையம்மாளை பாலமுருகனும் உறவினர்களும் கண்டுபிடித்த நிலையில் கடலூர் புதுநகர் காவல் நிலையத்திற்கு உயிரிழந்த குழந்தையுடன் பச்சையம்மாளை அழைத்து வந்து தகவல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த குழந்தையை கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தினர். குழந்தையின் உடல் முழுவதும் காயங்கள் இருப்பதாகவும் சித்திரவதைக்கு உள்ளாகி இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மாமா தான் அடிச்சு சவு இருந்துட்டு இருக்கும்போது அடிச்சு கொண்டுச்சு. பாப்பா துடிச்சிருந்தது. அப்படியே துடி தடி செத்துருச்சு. யார் சொன்னது? என் மாமா பெருமா சொன்னாங்க. நாங்கள் தேடிக்கிட்டு கிடக்கு உள்ள இந்த பொண்ணு கிடைக்கவே இல்லை. எல்லாரும் அவங்க சொந்த மருக்கெல்லாம் ஃபோன் போட்டு கேட்டாங்க, இங்கெல்லாம் வரல அப்படின்னு இதே தான் சொல்கிறாங்க. சொன்ன பிறகு நைட்டு நாங்கள் விட பஷாலில் உக்காந்துருந்தோம். அம்மில்ல. அப்புறம் தேவனப்பட்ட பீச்சில் போய் பார்த்தோம், அங்கேயும் இல்லை. அப்புறம் என்னென்ன முருகா நாங்கள் போய் பார்த்தோம் சார், இந்த கிடைக்கல சார். அப்புறம் காலையில் நாங்கள் உழவு சந்தைக்கிட்ட வந்தோம், பால்கிட்ட. சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் நம்ம அங்கே போய் கேஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேசலாம் வந்தோம். தேசம் தான் பஸ்ஸில் பார்த்துட்டோங்களா. பஸ்ஸில் வந்து செத்து பண்ண பொண்ணை வந்து தூக்கிட்டு இந்த பாப்பா இறங்குதுன்னு ஒரு அக்கா சொன்னாங்க. அப்புறமா நாங்கள் எல்லாம் தூக்கிட்டு வந்த பொண்ணை தூக்கிட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டோம். அந்த சின்ன பையன் தம்பி வந்து கண்ணால் பார்த்தானோ. ஜீவாங்கிற பையன் வந்து பாப்பாவை போட்டு அடித்தான். காட்டுக்குள்ளே தூக்கிட்டு போனான், முந்திரி காட்டுக்குள்ளே தூக்கிட்டு போனான் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அந்த பொண்ணு சொல்ல மாட்டேன், தம்பி பொண்டாட்டி சொல்ல மாட்டேங்கிறான். தம்பி கேட்டால் நான் காட்டே கொடுக்க மாட்டேங்கிறான். குழந்தைக்கு நேர்ந்ததை பற்றி தாய் எதுவும் கூற மறுக்கும் நிலையில் ஜீவாவின் மீது காவல்துறையினரின் சந்தேகம் அதிகரித்துள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக கடலூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் ஸ்ரீதர்.